மேடம். வணக்கம் சார். வணக்கம் குருஜி. இந்த நூற்றாண்டின் மிக பெரும் ஜோதிடர், உங்களோட கடைநிலை மாணவன் நான், மதுரையிலிருந்து பாலாஜி. நல்லா இருப்பீங்க பாலாஜி, நல்லா இருப்பீங்க. ஏதோ நம்ம இவரை புண்ணியம் கட்டிக்கிட்டாருன்னு இந்த பட்டம் கொடுத்தவர் யாரு? நம்ம கனியர் ராஜசேகர் தான் ஏதோ ஒரு மேடையில் இந்த பட்டத்தை கொடுத்தாரு. அது எதுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. நல்லா உங்களோட கடைநிலை மாணவன் குருஜி நானு. சொல்லுங்க. என்னோட குருஜி 26/2/1984 26/2/1984 மதியம் 2:05 PM மதுரையில பிறந்தவங்க. மதுரை. ராசி நட்சத்திர லக்னம் சொல்லுங்க சார். மிதுன லக்னம், தனுசு ராசி. மிதுன லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இல்லை, இப்போ நான் ராகுதசை வரப்போது, நான் ஊர் மாற்றி வந்துட்டேன். ராகுதசை வர்றதுக்கு முன்னாடியே நான் வெளி மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். இப்போ வேலை எதுவும் இல்லை, இருந்த வேலை போயிடுச்சு. இப்போ மனைவியோட தயவுல இருக்கு. நிறைய விஷயம் உங்களுக்கு எனக்கு ஒற்றுமை, நிறைய விஷயம் எனக்கு குருஜி. ஆமாம் குருஜி. ஆமாம் குருஜி. நானும் மிதுன லக்னக்காரன், நானும் தனுசு ராசி. மிதுன லக்னம் உங்களுக்கு இருந்த ராகு அதே ரிஷப ராகு தான் எனக்கு. அதே ரிஷப ராகு உங்களுக்கு வந்த அதே வயசுல தான் எனக்கும் ராகு தசை வருது. செவ்வாய் தசை வரைக்கும் பிச்சு புடிங்கி எடுத்துருச்சு குருஜி. செவ்வாய் தசையில என்னோட அப்பாவை இழந்திருக்கேன், என்னோட அண்ணன் இழந்திருக்கேன், என்னோட முதல் மனைவி இழந்திருக்கேன். நான் உங்களோட மாணவனா இருந்ததால நான் கணிச்சேன், என்னோட 2வது திருமணம் வந்து செவ்வாதச சுக்கிர புத்தியில நடக்கும்னு நான் கணிச்சேன். அதே மாதிரி செவ்வாதச சுக்கிர புத்தியில என்னோட 2வது திருமணம் நடந்தது. ஆனா வேற்றுமொழி பொண்ணு அமையும்னு நான் கணிக்கல. ஆனா வேற்றுமொழி பேசுற பொண்ணு எனக்கு மனைவியா வந்து. ராகு வருது இல்ல, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. அது ராகு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வெளி மாநில தொடர்பை ஏற்படுத்தி, எனக்கு இப்போ ராகு வர்றதுக்கு முன்னாடி வெளி மாநிலத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்துருச்சு. நான் இப்ப மைசூர்ல இருக்கேன். நானு என்னுடைய மனைவி வேற மொழி பேசுறவங்க தானங்க. ஆமாம் குருஜி, ஆமாம் குருஜி. அதே மாதிரி தாங்க குருஜி. என்னுடைய மனைவி வேற மொழி பேசுறவங்க தான். செவ்வாதசை சந்திர பக்தியில இந்த பாருங்க குருஜி, நீங்களும் செவ்வாதசையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் குருஜி. என்னுடைய தம்பியோடைய மரணத்தை நான் கணிச்சேன். நீங்களாவது ஒரு நல்லதை கணிச்சீங்க. நான் என் தம்பியோடைய மரணத்தை முன்கூட்டியே கணிச்சேன் செவ்வாதசையில. தெரியும் குருஜி, நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களோட வீடியோல எல்லாத்துலயும் சொல்லியிருக்கீங்க, நான் பார்த்திருக்கேன். ஆமா, உங்களோட 7 வருஷ ஃபாலோவர் ஜி. நானு உங்களோட மாணவன். நானு ஜோசியன்னா என்னன்னு சொல்லி உங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட இந்த சேவைன்னு சொல்லலாம் இது. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஜோதிடர் இருக்கணும்னு சொல்லி உங்களோட அந்த எண்ணம் இருக்குல்ல, அது இந்த யாருக்குமே வராது. இப்போ அதை உங்களை பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்க தான் குருஜி. சரி, இந்த இடத்துல ராகுதசை உங்களுக்கு நல்லதையே செய்யும். செவ்வாய் எனக்கு பயமே சொல்லுங்க. செவ்வாய் தசை என்ன ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு. இப்ப குருஜி, நான் செவ்வாய் தசை சந்திர புத்தியில இருக்கேன் குருஜி. ரொம்ப மன கஷ்டம். வேற ஊருக்கு வந்திருக்கேன், வேலை இல்ல. ஆனா நல்ல வேலையில இருக்காங்க. செவ்வாய் தசையை பத்தியே பேசக்கூடாது. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு சந்திர புக்தி நீடிக்கும். சந்திர புக்தி சில ஃபவுண்டேஷன்களை கொடுக்கும். இந்த வேற ஊருக்கு வந்துட்டீங்கல்ல. ஆமாங்க குருஜி. ஃபவுண்டேஷன் ராகு புக்தி நல்லா இருப்பதற்கு, ராகு தசை நல்லா இருப்பதற்கான சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யும். என்ன இருந்தாலும் ராகு தசை உங்களுக்கு சுக்கிர தசை. ஆமாங்க குருஜி. கேமரா ஆஃப் ஆயிருக்கு குருஜி. இப்போ ராகு வந்து 12ல இருக்காரு, வீடு கொடுத்த சுக்கிரன் 8ல இருக்காரு, பரிவர்த்தனை ஆகிறாரு. பரிவர்த்தனையில மூல திரியோன வலுவாகிறாரு. ஆனா வீடு கொடுத்தவன் வலுன்னு எடுத்துக்கலாம் குருஜி. இது வீடு கொடுத்தவன் வலுவாதாங்க இருக்கிறார், பரிவர்த்தனையின் மூலமாக நல்லாவும் இருக்கிறார்னு எடுத்துக்கலாம். வீடு கொடுத்தவன் லக்னமும் லக்னாதிபதியும் ஒரு லக்னத்தை குரு பாக்குறாரு. லக்னாதிபதி வந்து நட்பு வீட்டுலதான் இருக்காரு. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் சனி உச்சமா இருக்காரு. அப்ப லக்னமும் லக்னாதிபதியும் ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்காவது நல்லா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா குருஜி? நான் ஒண்ணுமே பலனே சொல்லலையே, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்றீங்க. கடைநிலை மாணவர். இல்ல குருஜி, அது உங்களோட கணிப்புல நான் கேட்டாதான் குருஜி எனக்கு மன திருப்தியா இருக்கும். நான் சொல்றேன் இதுதான் பலன். மாணவர்கள் இப்படித்தான் பலன் சொல்ல வரணும்ன்றதானே நான் சொல்றேன். என்னுடைய மாணவர்கள் என்னை விட ஒரு நாள் மேல, என்னை விட உயர்வா சுகத்துவ பாவத்துவ கோட்பாட்டை அடிச்சு பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய மாணவர்கள் வருவீங்கன்றதுக்கு உங்களுக்கு நீங்களும் ஒரு உயர்நிலை சாட்சி. இந்த இடத்துல இதுதான் கடைநிலை சாட்சி. உயர்நிலை மாணவன்ல இல்ல குருஜி, உங்களோட கடைநிலை மாணவன் தான். சூரியன் புதன் சுக்கிரன் இந்த இடத்துல வலிமையாக உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதும், லக்னத்தை நேரடியாக குரு பார்ப்பது, லக்னம் ராசியோடு குரு தொடர்பு கொண்டிருப்பது, அவரே ராசிநாதனாக இருப்பது, இது போன்ற அத்தனை பலன்களும்
சுக்கிரன் 8ல் இருந்தாலும் கூட அவரும் நல்லா தான் இருக்கிறாரு. வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறதுனால ராகு திசை தான் உங்களுக்கு வீடு, வாகனம், மனைவி, நல்ல மனைவி. முதல் மனைவி இல்லாமல் போயிடுச்சு. ஆமாங்க குருஜி. 2வது வாழ்க்கையில் நிறைவான அமைப்பில் நல்ல குழந்தைகள், வீடு, வாகனம் போன்ற அத்தனை விஷயங்களையும் ராகு திசை தான் உங்களுக்கு குறையில்லாமல் கொடுக்கும். குருஜி இப்போ 8ல வந்து 8ஆம் பார்வையா செவ்வாய் வந்து ராகுவா பாக்குறதுனால அது ஒரு 25% 20% சொல்லுவேன். 8ஆம் பார்வைக்கு பெரிய பலம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஆனாலும் 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 80 ரூபாய் தான் கிடைக்க வைப்பார். ஆனால் வாழ்க்கையில் பாஸ் மார்க்கு 35 மார்க்கு தான். 35 மார்க்கு ஒரு கிரகம் 35% வேலை செஞ்சாலே நமக்கு சாப்பாடு, துணிமணி உண்டு. 80% வேலை செஞ்சால் நீங்கள் 80 மார்க் எடுத்த மாணவர், 80 மார்க் எடுத்தவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். நன்றிங்க. ராகு உங்களுக்கு 80% வேலை செய்யும். உண்மையிலேயே இது உங்களுக்கு நல்ல ஜாதகம். என்ன போலவே ஒரு ஒற்றுமையுள்ள மாணவனுடைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன். ஆமாம் குருஜி, நான் இது ரொம்ப நாளா கணிச்சிட்டு இருக்கேன். நான் உங்க ஜாதகத்தை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். குருஜி இப்போ தொழில் இங்க அதர் ஸ்டேட்ல என்ன தொழில் செய்யலாம்? எனக்கு எந்த கிரகம் சுபத்துவமா இருக்குங்க குருஜி? இந்த இடத்துல வந்து நீங்க செவ்வாய் தசை வரைக்கும் நீங்க சுபத்துவ தொழில்கள் உங்களுக்கு அமையவே அமையாது. ராகு தான் சுக்கிரனுடைய அமைப்புல இருக்கிறார். இந்த இடத்துல சந்திரன் முதல்நிலை சுபத்துவம்னு சொல்லலாம். சந்திரன் தான் முதல்நிலை சுபத்துவம். சந்திரனுடைய காரகத்துவ அமைப்புகளை தான் ராகு உங்களுக்கு பலன்களை கண்டிப்பாக தருவார். ராகு அமர்ந்ததும் வந்து சந்திரனோட நட்சத்திரத்துல தான். நட்சத்திரம்னு பார்க்காதீங்க. இந்த இடத்துல தான் நீங்க பார்க்க மாட்டேங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு. என்னுடைய ராகு மிருகசீரிட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். என்னுடைய ராகு சாரத்தின் அடிப்படையில 18 வருஷங்கள ராகு தசையில கடந்துட்டேன். என்னை சுற்றி இருந்த அத்தனை ஜோதிடர்களும் என்னுடைய சித்தப்பா உள்பட என்னுடைய மாமா, என்னுடைய சித்தப்பா என்னுடைய பகுதியில் உயர் நம்பர் 1 ஜோசியர். குருஜி எனக்கு தெரியும் குருஜி. உங்களுடைய ராகதசை என்னுடைய சித்தப்பா என்னுடைய ராகதசை 18 வருஷமா எனக்கு கடுமையான கஷ்டத்தை தரும்னு கணிச்சார். காரணம் உன்னுடைய ராகு 6ஆம் அதிபதியான மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குல்லன்ட்டு. நான் என்ன 18 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் சித்தப்பா இன்னைக்கு தெய்வத்தை இறந்து போயிட்டார். அவர் வந்து வயதான காரணத்தினால இறந்து போயிட்டார். ஆனால் என்னுடைய சித்தப்பா கணிச்சதை விட தலைகீழாக என்னுடைய நான் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ராகுதசை இருந்தது. புரியுதுங்களா? இந்த ஹெட்வைட்டாக கர்வத்தினால சொல்லலை. நட்சத்திரங்களின் அடிப்படையில் எதுவுமே நடக்கிறது இல்லைன்றதை நான் ஏராளமான ஜாதகங்களில் நிரூபிச்சுக்கிறேன். குருஜி எனக்கு தெரியும் குருஜி. இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன் குருஜி. நான் நட்சத்திரத்தை நம்பவே மாட்டேன். உங்களோட மாணவன் நம்பாம வாயில வராது. நான் ஒத்துக்க. நான் பயங்கரவாதியாரு. நீங்க இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நம்பாம வாயில வராது. என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு லைவ்ல மறந்தும் கூட இந்த நட்சத்திரத்துல இந்த கிரகம் இருக்கனால உனக்கு இந்த பலனை நான் சொல்லியிருக்கிறேன்னா அப்ப எப்படி உங்க வாயில? இல்ல குருஜி, நீங்க சொன்னது இல்ல. ஆனா ராகுவுக்கு 5வது பாயிண்டா நீங்க எடுக்க சொல்லியிருக்கீங்க. அது உண்மைதாங்க. அதனால அது 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுங்க. இதையும் ஆன்லைன் வகுப்புல சொல்லி கொடுக்குறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன்னா இப்ப இல்ல, அனுபவம் ஏறி இருக்கு. சில விஷயங்கள் ஜோதிடத்துல கருத்துக்கள் எப்பவுமே மாற்றிக்கொள்ளப்படக்கூடியவை தான். நான் எழுதியிருக்கிறேன் உண்மை. இன்னைக்கும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் புத்தகங்கள்ல நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்குது. அதை திருத்த சொல்றாங்க. எழுதுனது அப்படியே இருந்துட்டு போப்பான்னு சொல்கிறேன். இன்றைக்கு சமீப அமைப்புகளில் நான் நட்சத்திரத்தை ஆதரிக்கிறதுல நட்சத்திரத்தில் ஒரு பலனும் கிடையாது. சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளை புரிந்து கொண்டால் உங்களால் துல்லியமான பலன் எடுக்க முடியும். இந்த ராகுதசை உங்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக தரும். முதல்நிலை சுபத்துவம் ராகுதசையே சுக்கிரதசைன்றதுனால ராகுதசை குருபுக்தியிலிருந்து சந்திரனுடைய தொழில் அமைப்புகள், சந்திரன் சார்ந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படும். 2வது ஜீவனாதிபதியே குருவாக இருக்கிறனால குருவின் தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். ஜோசியத்தை விடாதீங்க. ஜோதிடம் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.